ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் யூனிட் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்ட் 1 நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம டிஸ்கவரி ஆஃப் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸும் அட்டாமிக் மாடல்ஸும் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் என்னன்னு பார்க்கணும். அட்டாமிக் நம்பருங்கிறது ஒரு எலமெண்ட்டோட நம்பர். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இசட்டுங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். ஸோ அட்டாமிக் நம்பர் நியூமரிக்கலி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அட்டாமிக் நம்பரோட டெஃபனிஷன் சொல்லும்போது இப்போ இதுவும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேம் தான், அதனால் அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அட்டாமிக் நம்பரோட டெஃபனிஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இசட்னு டினோட் பண்ணுறோம். இதுதான் அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை நம்ம என்ன லெட்டரால் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ. மாஸ் நம்பரை ஏன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாஸ் நம்பர் நியூமரிக்கலி எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஒரு ஆட்டமில் இருக்கிற ப்ரோட்டானும் நியூட்ரானையும் அதோட நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கு இல்லையா, இதை நம்ம கலெக்டிவாக சேர்த்து எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியான்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் மாஸ் நம்பர். இதை நம்ம ஏன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டு இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதோட இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் அதோட மாஸ் நம்பரையும் இந்த லெஃப்ட் சைடில் கீழே அதோட அட்டாமிக் நம்பரும் எழுதணும். இதுதான் ஜென்ரல் ரூல். ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எழுதும்போது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை சேர்த்து எழுதணும்னா அதை இப்படி தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. அதோட மாஸ் நம்பர் அதுவும் 1 தான். ஓகேவா? ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. இதோட மாஸ் நம்பர் 4. அதே மாதிரி பாருங்கள் லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. அதோட மாஸ் நம்பர் என்னென்னா 7. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு எலமெண்ட்டை எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். இங்கே ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோஸ்டர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஆனால் உங்களோட சிலபஸில் ஐசோடோப் அண்ட் ஐசோபார் மட்டும்தான் இருக்குது. அதை இப்போ தான் நான் செக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ஐசோடோன், ஐசோஸ்டர்ஸ் எதுவுமே உங்கள் சிலபஸில் இல்லை. அதனால் நம்ம இப்போ ஐசோடோப் அண்ட் ஐசோபார்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் ஐசோ எலக்ட்ரானிக் அதுவும் உங்கள் சிலபஸில் இருக்குது, அதுவும் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஐசோடோப் அப்படின்னா பாருங்கள் சேம் எப்போவுமே நம்ம இந்த ஐசோடோப் ஐசோபார்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு பார்க்க முடியாது, கம்பேரிசன் தான். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸை வச்சு தான் இதை நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அதனால இப்போ ஐசோடோப்னு எடுத்துக்கோங்களேன், சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ 2 சேம் எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது 2 தான் இருக்கணும் இல்லை, 3, 4, 5 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சேம் அட்டாமிக் நம்பர். ஸோ 2த்துக்குமே அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும். பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அதோட மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ மாஸ் நம்பரை டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதுதான் ஐசோடோப். பாருங்கள், சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கணும் ஐசோடோப்னா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹைட்ரஜனே எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன். ஸோ சேம் எலமெண்ட். அட்டாமிக் நம்பர் என்ன? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. இப்போ மாஸ் நம்பர் டிஃபர் ஆகணும். அப்போ மாஸ் நம்பர் என்ன போடலாம்? 1, இதுக்கு 2, இதுக்கு 3. இதுதான் ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ். ஹைட்ரஜன் இது இல்லை புரோட்டியம்னு சொல்லுவோம், இது டெட்ரியம், இது ட்ரிட்டியம். ஓகேவா? இது ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ். இந்த மாதிரி தான் சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதுவே ஐசோபாருங்கிறது அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ஐசோடோப். பாருங்கள், எல்லாமே ஆப்போசிட்டாக வரும். இங்கே சேம் எலமெண்ட் போட்டிருக்கோமா, இங்கே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். சேம் எலமெண்ட்டுக்கு பார்க்க முடியாது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேம் அட்டாமிக் நம்பரா, அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் போட்டிருக்கோம், ஆனால் இங்கே சேம் மாஸ் நம்பர். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நமக்கு ஐசோபார். டிஃப்ரெண்ட் எலமெண்ட், சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? இதுக்கு ஒரு இதோட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுங்கும்போது ஒன்று எக்ஸ்னும் ஒன்று ஒய்னும் வச்சுக்குவோம். சேம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கணுமா? ஓகே. டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஐசோபாரோட பேட்டர்ன். இப்படி தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
பொட்டாசியம், கால்சியம். பாருங்கள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக, எக்ஸ்ஒய்க்கு பதிலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக போட்டுட்டோம். இப்போ மாஸ் நம்பர் சேமாக இருக்கணும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆப்வியஸாக தெரியும் பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 19, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 20. ஓகேவா? இப்போ இதுக்கு மாஸ் நம்பர் பாருங்கள், பொட்டாசியம்க்கு 40, கால்சியம்க்கு 40. ஸோ இந்த பேட்டர்னை இது அப்படியே ஒபே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ஐசோடோப் அண்ட் ஐசோபார். இது இதோட டெஃபனிஷன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐசோ எலக்ட்ரானிக்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் அது நம்ம ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஐசோடோப், ஐசோபார்ஸ் இதெல்லாம் எப்படி பார்த்தோம்? ஒரு ஆட்டம், ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டம், ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த ஐசோ எலக்ட்ரானிக் பார்க்கும்போது அது ஒரு எலமெண்ட்டாக தான், ஒரு ஆட்டமாக தான் இருக்கணும். இல்லை, ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன? ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்சிஜன் 2+, நைட்ரஜன். ஸோ இது ரெண்டும் ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணணும். ஆக்சிஜன், ஒரு சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்து அதில் 8 எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள் 2 ஆக்சிஜன் இருக்குது. 2 ஆக்சிஜனுங்கும் போது 2 × 8 which is equal to 16 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 2+னால் என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ 2+ இருந்தால் 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 14. ஸோ O2 2+. இந்த பர்டிகுலர் மாலிகுலில் மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி N2, இங்கே வாங்க, ஒரு நைட்ரஜனில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 7 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 × 7 which is equal to 14. அப்போ இது ரெண்டும் என்ன? ஐசோ எலக்ட்ரானிக். ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி 2-3 என்ன கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணி எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு N2 கொடுத்துருவாங்க. N2 மட்டும் கொடுத்துட்டு இதோட எலக்ட்ரான்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி மற்றதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், N2 கூட ஐசோ எலக்ட்ரானிக்காக ஆக்சிஜனை மாற்றுங்க, O2 மாலிகுலை மாற்றுங்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ O2 மாலிகுல் இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் N2க்கு கால்குலேட் பண்ணணும். N2க்கு என்ன வரும்? 14 வந்துடும். ஸோ O2க்கு பார்க்கும்போது 16 வரும். அப்போ என்ன பண்ணால் அந்த 16 14 மாறும்னு நீங்கள் யோசிக்கணும். 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 2+ அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். O2 இல்லாமல் உங்களுக்கு F2 கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3+ போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் ஐசோ எலக்ட்ரானிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இந்த பேசிஸில் உங்களுக்கு புக் பேக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் இது முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் உங்கள் சிலபஸில் இருக்குது. அதனால் நான் இது மட்டும் இந்த ஐசோடோன், ஐசோஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதனால் இதை கொஞ்சம் சீரியஸாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்லேயும் இது நிறைய இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதும் இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னா வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளி அதை நம்ம லைட்டுன்னு சொல்லலாம். லைட் ரேஸை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு 2 நேச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேவ், இன்னொன்று பார்ட்டிக்கிள். இது ஒரு வேவாகவும் பிஹேவ் பண்ணும், ஒரு பார்ட்டிக்கிளாகவும் பிஹேவ் பண்ணும். வேவ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன சொல்கிறது, ரேஸ் மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ வேவ் லைக் பார்ட்டிக்கிள் அதுக்கு கேரக்டரும் அதுக்கு உண்டு, பார்ட்டிக்கிள் லைக் கேரக்டரும் அதுக்கு உண்டு. இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ண போகிறோம். அதுதான் இந்த சாப்டருக்குள்ளே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வேவ் எடுத்துக்கலாம். வேவ் கேரக்டரில் அது எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா சிம்பிளாக ஒரு லைட்டுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லோட டெஃபனிஷன் படி லைட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லைட்டு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து
எதால் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரீஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும், பட் அதுக்கும் வேவ் கேரக்டர் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. மீடியம்னா என்ன அப்படின்னா ஏர் இருந்தால் தான் இது வந்து ட்ராவல் ஆகும், இல்லை சவுண்டு வேவ்ஸ் இருந்தால் தான் அது கூட இது ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். எந்த ஒரு மீடியமுமே இல்லாமல் ஒரு எம்டி வேக்யூம் ஸ்பேஸில் கூட இது ட்ராவல் ஆகும். அப்புறம் இது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பேஸ் ராக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு ஸ்பேஸில் வந்து எப்படி என்ன மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இருந்தாலும் சரி, அது ஏர் இருந்தாலும் சரி, லைட் இருந்தாலும் சரி, இல்லை வேக்யூமாக இருந்தாலும் சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நமக்கு சிக்னல்ஸை கொடுக்கும். அதனால தான் ஸ்பேஸ் ராக்கெட்டெல்லாம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு இது பேஸ் பண்ணி இருக்கும். அதனால் இது பேசிக்குங்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒரு மாடல். இதில் என்ன அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரௌன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ இது பார்த்துட்டோம், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று அப்படி பெர்பெண்டிகுலராக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது வந்து நீங்கள் 3D ஷேப்பில் இருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 3D ஷேப்பில் இருக்கும் இந்த ரேடியேஷன். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று பெர்பெண்டிகுலராக இந்த மாதிரி மிங்கிள் ஆகி இருக்கும். ஓகேவா, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட என்ன சொல்கிறது அந்த ஃபார்மேட். அது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வேவ் கேரக்டரில் இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட வேவ் லென்த், இதோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இதோட வேவ் நம்பர், இது மூணும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டியும் வேவ் நம்பரும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேவ் லென்த். வேவ் லென்த்னா என்ன அப்படின்னா இதை நான் இங்கே எழுதியிருக்கேன், இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ தான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சது வந்து 3D ஷேப்பில் இருக்க மாதிரி காமிச்சேன். இப்போ நார்மலாக 2D ஷேப்லேயே எடுத்துக்கிறேன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் லேம்டா அதாவது வேவ் லென்த்னா என்ன அப்படின்னா இந்த பீக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பீக்ஸை தான் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த டெப்த்தை நம்ம ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ வேவ் லென்த்னா அதுக்கு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கான்சிக்யூட்டிவ் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப், இதுதான் வேவ் லென்த். ஒன் கான்சிக்யூட்டிவ் க்ரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம லேம்டா அதாவது வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இப்படி போயிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ க்ரஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி பீக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் க்ரஸ்ட்டு. இந்த டெப்த்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த டெப்த்து தான் ட்ரஃப். இது 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 இந்த மாதிரி டெப்த்லாம் ட்ரஃப்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ கான்சிக்யூட்டிவ் அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த ட்ரஃபுக்கும் வர டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இந்த லென்த்தை மெஷர் பண்ணி லேம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து கான்சிக்யூட்டிவ், இந்த க்ரஸ்ட்டுக்கும் உடனே அதுக்கு அடுத்து இருக்கிற ட்ரஃபுக்கும் தான் பார்க்கணும். இந்த க்ரஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கும் இந்த ட்ரஃப் டிஸ்டன்ஸ்க்கும் பார்க்கக்கூடாது. ஸோ கான்சிக்யூட்டிவ் க்ரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் நம்ம லேம்டான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரஸ்ட்டு எடுத்துக்கோங்களேன், இந்த லென்த்து அதோட கான்சிக்யூட்டிவ் ட்ரஃப் இது. ஸோ இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த ட்ரஃபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம லேம்டா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வேவ் லென்த். ஓகேவா, ஸோ இந்த வேவ் லென்த்து இது வந்து அதோட டெஃபனிஷன். இப்போது அந்த வேவ் லென்த்து நம்ம லேம்டான்னு மென்ஷன் பண்ணுறோம், இதுவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட். இந்த லேம்டா அதுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ராம், சென்டிமீட்டர், மீட்டர், பீகோமீட்டர், நானோமீட்டர், மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி. ஏன்னா இது லென்த்து தானே, லென்த்தை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், யூனிட் என்ன, சென்டிமீட்டர், மீட்டர், ஆங்ஸ்ட்ராங், பீகோமீட்டர், நானோமீட்டர் என்னன்னாலும் சொல்லலாம். ஸோ வேவ் லென்த்து இதுதான். இப்போது வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள், வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ. சிங்கிறது வெலாசிட்டி, நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. இதுதான் வேவ் லென்த்தோட ஃபார்முலா. இதில் இந்த சி வேல்யூ, நியூ வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எம்பி ஆர் ஹச் பை எம்பி கூட வரும். ஸோ அதை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். பட் பேசிக்கான ஈக்குவேஷன் என்னன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ. இது வேவ் லென்த்தோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா அதை வந்து நம்ம நியூவில் டினோட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே நம்ம பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்னு வச்சுப்போம். ஸோ குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வேவ்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் போயிட்டே இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த போர்டை தான் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த சப்ஸ்டன்ஸில் நான் இப்படி ஒரு குறிப்பிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸில் நான் வந்து ஒரு 50 நானோ செகண்ட்னு வச்சுக்கிறேன். 50 நானோ செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை கடந்து போயிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த டைம் வந்து மேபி எவ்வளோ நாளும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு பார்க்குறது தான் ஃப்ரீக்வன்சி. இதை நம்ம எப்படி இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸுன்னு சொல்லலாம், கவுண்ட் பெர் செகண்ட்னு சொல்லலாம். ஹெட்ஸுங்கிறது தெரியும் ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு, கவுண்ட் பெர் செகண்டும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கில் எவ்வளோ எத்தனை கவுண்ட் ஆஃப் வேவ்ஸ் போயிருக்கு, ஒரு செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ஹெட்ஸும் கவுண்ட் பெர் செகண்டும் இதோட யூனிட். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இது ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. அப்படி இதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அகெயின் இதுவும் வெலாசிட்டி, இது வேவ் லென்த்து. நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராப்ளம்ஸில் எழுதும்போது எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக் ப்ராப்ளம்ஸில் இது பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வேவ் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்துட்ருக்கோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா வேவ் இருக்கு இல்லையா, வேவ் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சியோட குழப்பிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஸ்பேஸை ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிடக்குதுன்னு பார்க்குறது. இது வந்து எக்ஸாக்டாக 1 செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க, ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வேவ் இன் 1 செகண்ட் இதுதான் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேவ் நம்பர். வேவ் நம்பரை நம்ம நியூ பார்னு மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, வேவ்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேவ் லென்த்தில் வேவ்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் 2லேருந்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் வேவ் நம்பர். இது வந்து வேவ் லென்த்துக்கு அப்படியே ஆப்போசிட். வேவ் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் நம்ம வேவ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1/λ. ஸோ நம்ம வேவ் லென்த்துக்கு என்னெல்லாம் பார்த்தோம், சென்டிமீட்டர், மீட்டர், பீக்கோமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அதோட இன்வர்ஸ்னால் இதுக்கு என்ன யூனிட் இருக்க முடியும், சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆர் மீட்டர் இன்வர்ஸ், அந்த மாதிரி இன்வர்ஸில் வரும். ஸோ இது வேவ் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் வேவ் நம்பர். ஓகேவா, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேவ் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் பார்த்திங்கன்னா வேவ் நேச்சரில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெக்ட்ரம். இது வந்து ஸ்பெக்ட்ரமில் எப்படி இதோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெக்ட்ரம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் நிறைய டைப் இருக்குது. எக்ஸ்ரே, காமாரே, யூவி, மைக்ரோவேவ், ஐஆர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, இதை டிபெண்ட் பண்ணி எப்படி இந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே நான் எழுதியிருக்காரு பாருங்கள், ஃப்ரீக்வன்சி 10⁻24, 22, 10⁻20, 18, 16. ஸோ அதுலேருந்து 10⁻
0 வரை எழுதியிருக்கேன். கீழே எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா வேவ் லென்த் லாம்டா. ஸோ அது பாருங்கள் மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ வரை எழுதியிருக்கேன். ஸோ இதில் வேவ் லென்த் பாருங்கள் 10⁻16லேருந்து -12 வரைக்கும் வரது எக்ஸ்ரே. இந்த டைம் பீரியடில் இதோட வேவ் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பாருங்கள் 10⁻24லேருந்து 10⁻20. ஸோ இந்த ஸ்பேஸில் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ரேன்னு சொல்கிறோம். காமா ரே, இது வந்து காமா ரே. நெக்ஸ்ட் இருக்கிறத பாருங்கள், இது எக்ஸ்ரே. அப்புறம் 10⁻18 வேவ் லென்த் வந்து 10⁻18 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ரீஜியனை ஃபாலோ பண்ணுதுன்னா யூவி ரீஜியன். அதே மாதிரி 10⁻18 இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறத பாருங்கள் 10⁻6ன்னு இருக்குது. ஸோ இந்த -8க்கும் -6க்கும் நடுவில் இருக்கிற அந்த -7 ரீஜியன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தான் விசிபிள் ரீஜியன் இருக்குது. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல இதை முடிச்சுட்டு வந்துடலாம். 10⁻6 -4 இது வந்து ஐஆர் ரீஜியன். 10⁻2ங்கிறது மைக்ரோவேவ் ரீஜியன். நம்ம வீட்டில் இருக்கிற மைக்ரோவேவ்ஸ்லாம் இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ரேடியேஷன் பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ எக்ஸ்ரேஸ் எடுக்கும் இல்லையா, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் எக்ஸ்ரே எடுக்கும்போது நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை தான் நம்ம மேலே பாஸ் பண்ணுவாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் 10⁻18. அதோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கும் 10⁻10. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த வேவ் லென்த்தில் நம்ம மேலே எக்ஸ்ரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணால் அது என்னவாக இருக்கும், எக்ஸ்ரேவாக இருக்கும். அது சேம் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுங்கிறது ஒன்று தான். அதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட வேவ் லென்த்தையும் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு இடத்துல காமா ரேவாக இருக்கும், ஒரு இடத்துல எக்ஸ்ரேவாக இருக்கும். அதுவே ஒரு இடத்துல யூவி ரேயாக பிஹேவ் பண்ணும், இன்னொரு இடத்துல மைக்ரோவேவாக இருக்கும். அண்ட் எஃப்எம்ஏஎம் இது வந்து ரேடியோ வேவ்ஸ். நம்ம ரேடியோ எல்லாம் கேட்குறோம் இல்லையா, அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த வேவ் லென்த்தில் இந்த ஃப்ரீக்வன்சியில் பாஸ் பண்ணுறது. அப்புறம் பாருங்கள் லாங் ரேடியோ வேவ்ஸ் இது. சரி, இப்போ இது என்ன விசிபிள் ரீஜன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ரேவையோ காமா ரேவையோ மைக்ரோவேவ் ரேயோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த விசிபிள் ரீஜன் இருக்கு இல்லையா, இதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஸோ இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமோட வேவ் லென்த் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர்லேருந்து 750 நானோமீட்டர். இங்கே நான் 10⁻ எழுதியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே மீட்டரில் எழுதியிருக்கேன். கீழே இந்த 400லேருந்து 750ங்கிறத நான் நானோமீட்டரில் எழுதியிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கும்போது அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதை நீங்கள் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கினாலும் கூட புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 400லேருந்து 750க்குள்ளே இருக்கிறது தான் விசிபிள் ரீஜியன். இந்த விசிபிள் ரீஜியனில் தான் உங்களுக்கு விப்ஜிஆர் வரும். ஸோ அந்த விப்ஜிஆர் பொறுத்து தான் நமக்கு ஒரு கலர் வீல்ஸ் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்கல்ல, இது இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த விப்ஜிஆர்க்குள்ளே தான் நமக்கு இந்த விசிபிள் ரீஜனுக்குள்ளே தான் நமக்கு விப்ஜிஆர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வருது. வயலட்டு, ப்ளூ, க்ரீன், இண்டிகோ, எல்லோ, ரெட்டு எல்லா கலருமே வருது. ஸோ இதுதான் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்கக்கூடியது. இந்த கலர்ஸ் மட்டும்தான், இந்த ரீஜனில் வர கலர்ஸ் மட்டும்தான் நம்மளால் நம்ம நேக்கட் ஐயால் பார்க்க முடிஞ்சது. எங்கே வருதுன்னு பாருங்கள், யூவிக்கும் ஐஆருக்கும் நடுவில் 10⁻8க்கும் 10⁻6க்கும் நடுவில் வேவ் லென்த்தில். ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா 10⁻16க்கும் 10⁻14க்கும் நடுவில் வருது. ஸோ இதுதான் விசிபிள் ரீஜியன். இந்த ரீஜியனில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்க்குற கலர்ஸ் எல்லாமே இந்த வேவ் லென்த்தில் தான், இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நமக்கு இருக்கும். இதுதான் வேவ் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட நேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வேவ் நேச்சரில் இன்னொரு இருக்குது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து அது என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், இது ரெண்டு பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த 2 கார்ட்போர்டில் ஒரு இடத்துல ஹோல் போட்டுருங்க, இன்னொரு இடத்துலையும் ஹோல் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு வெளியே இருந்து ஒரு டார்ச் மூலமா நீங்கள் அடிச்சிங்கன்னா கார்ட்போர்டை கடந்து அந்த லைட் வராது. பட் நீங்கள் ஹோல் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஹோல் வழியாக வரும். வந்து இப்படி டேரெக்டாக இந்த ஒரு இடத்துல மட்டும், இந்த ஹோல் டு இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் லைனாக இருக்காது. இந்த லைட் என்ன பண்ணுவோம், அந்த சென்டர் ஃபுல்லாகவே அப்படி பரவிடும். நான் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கார்ட்போர்டில் நான் ஹோல் போட்டிருங்க இல்லையா, இந்த டார்ச் லைட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து இந்த கார்ட்போர்டில் எப்படி அடிக்காது, அப்படி பண்ணாது. என்ன பண்ணும், இந்த ஹோலை கடந்து வந்ததுக்கப்புறமா இந்த இடம் ஃபுல்லாக இந்த லைட் வந்து பரவிடும். ஸோ இதுதான் என்னது, அதோட வேவ் நேச்சர். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே டு இங்கேன்னு வராமல் இப்படி பரவுதில்ல. ஸோ இந்த நேச்சர் தான் நம்ம வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் நம்ம டைஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். நம்மளோட ஷேடோ இருக்கு இல்லையா, இது கூட இந்த டைஃப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸில் 2 டைப் இருக்குது. என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இப்படி பார்த்தோம் இல்லையா.
ஸோ என்ன பார்த்தோம், இதுவும் க்ரஸ்ட்டு, இந்த டெப்த்து தான் ட்ரஃப்னு பார்த்தோம். ஸோ இந்த க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் ஒரு சேம் டைரெக்ஷனில் வந்து மீட் பண்ணுச்சுன்னு வைங்களேன். அப்படி மீட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ். அப்படி மீட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இந்த க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணி இப்படி ஒரு சேம் வேவ் ஃபார்ம் ஆகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது ஒரு வேவ். அதனால இதை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறோம். இதுவே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன ஆகும்னா, க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா க்ரஸ்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது, ட்ரஃப் வந்து இப்படி போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், டிஸ்ட்ரக்டிவ், உடஞ்சிரும், வேவ் வந்து உடஞ்சிரும். ஸோ ஒன்னோட ஒன்று இப்படி மிங்கிள் ஆயிரும். அதனால இந்த க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட அந்த வேவ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் நேச்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்ட்டிக்கல் நேச்சர். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் நேச்சரை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அதோட பார்ட்டிக்கல் நேச்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் நேச்சரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட பார்ட்டிக்கல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷனை என்னங்கிறதையும் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளாக் பாடி ரேடியேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் பாடி இது எமிட் பண்ணுற ரேடியேஷன் தான் பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவோம். இந்த பிளாக் பாடிங்கிறது இது ஒரு ஐடல் சிஸ்டம். என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம ஹீட் கொடுக்கும்போது இது வந்து எமிட் பண்ணவும் செய்யும், ஃப்ரீக்வன்சியை அப்சர்வ் பண்ணவும் செய்யும், எமிட் பண்ணவும் செய்யும். இதுதான் நம்ம பிளாக் பாடின்னு சொல்லுவோம். இது எமிட் பண்ணுற இந்த ரேடியேஷனை பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த பிளாக் பாடி இருக்குல்ல, ஒரு அயன் ராடுன்னு வச்சுப்போம். அயன் ராடு தான் ஒரு பிளாக் பாடி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு நம்ம ஹீட் கொடுக்கணும். ஓகேவா? இது ஹீட்டுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்படி தான் வரைய தெரியும். ஸோ கேவலமாக தான் வரைவேன். அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து ஹீட்னு வச்சுக்கோங்க. ஒரு அயன் ராடை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 10 K கொடுக்குறோம். டெம்பரேச்சர் வந்து 10 கெல்வின் கொடுக்குறோம். ஸோ எந்த சேஞ்சுமே இருக்காது, அயன் ராட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 100 K கொடுக்குறோம், அப்பவும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு 1000 K கொடுக்குறோம், அப்பவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம், இந்த அயன் ராடை ஹீட் கொடுத்துட்டே இருப்போம். இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாகிக்கிட்டே போகுது. அயன் ராட் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் அப்படி தான் இருக்கும். நம்மளோட கண்ணுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பட் ஆக்சுவலாக அங்கே டிஃப்ரென்ஸ் நடந்துட்டு இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன இதில் பார்த்தோம் இல்லையா, ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற அது எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 10⁻⁻24 20 இருந்துகிட்ருக்கும். ஸோ அது நமக்கு விசிபிளாக நமக்கு தெரியாது. ஸோ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக்க அது எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி எப்போ ஒரு 10⁻17 அதாவது இந்த விசிபிள் ரீஜன் கிட்ட ரீச் ஆகுதோ அந்த டைமில் நம்ம கண்ணுக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும். ஸோ எப்படி சேஞ்சஸ் தெரியுது, எப்படி சேஞ்சஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாடி அதாவது இந்த அயன் ராட் இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். க்ளோ ஆக ஆரம்போது என்ன கலரில் க்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் க்ளோ ஆகும். ரெட் கலரில் க்ளோ ஆகணும்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இல்லையா, இங்கே விசிபிள் ரீஜியன் பார்த்தோம் இல்லையா, இதில் ரெட் கலருக்கு எந்த நேனோமீட்டர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, வேவ் லென்த் எவ்வளோ இருக்குது நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் பாடி ரெட் கலரில் க்ளோ ஆகும்போது அவ்வளோ ஃப்ரீக்வன்சி அதை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த க்ளோ ஆகிறது எவ்வளோ டெம்பரேச்சரில் வருதுன்னு பார்த்திங்கன்னா 4000 கெல்வினில் தான் க்ளோ ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 4000 கெல்வின் ரீச் பண்ணும்போது தான் இந்த அயன் ராடு க்ளோ ஆகுதுன்னா அந்த இடத்துல தான் அதோட ஃப்ரீக்வன்சி விசிபிள் ரீஜியனோட ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆகி வருது. விசிபிள் ரீஜியனோட ஃப்ரீக்வன்சி என்ன வரும், 10⁻17 அந்த 17லேருந்து 15க்குள்ளே அந்த ரீஜியனில் வரும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதை வந்து ரெட் கலரில் க்ளோ ஆயிடுச்சு. அப்போவும் நம்ம ஹீட்டை ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா என்னாகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகி ப்ளூ கலர் வரும். ப்ளூ கலர் என்னது, ரெட் வந்து விசிபிள் ரீஜனில் ஸ்டார்டிங்கில் வரும்னா ப்ளூ வந்து விசிபிள் ரீஜனில் எண்டில் வரும். ஸோ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள ப்ளூ கலருக்கு மாறும். நீங்களே கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது வெல்டிங் ஷாப்லலாம் பாருங்கள், இரும்பு கம்பியாக அவங்க ஹீட் பண்ணும்போது முதல்ல ரெட் கலரில் ஆகும், அப்புறம் நல்லா க்ளோ ஆகி ஆரஞ்சு ஆகும், எல்லோ ஆகும், அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ப்ளூ கலரில் ஆகும். என்ன அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
விசிபிள் ரீஜியனில் ரெட்டுக்கு தான் கம்மி ஃப்ரீக்வன்சி, ப்ளூக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக 4000 கிட்ட கொடுக்கும்போது எங்கே போயிடுது, ப்ளூ கிட்ட போயிடுது. ஸோ இதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன். ஃபைனலாக இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விசிபிள் ரீஜனில் ரெட்டுக்கு தான் கம்மி ஃப்ரீக்வன்சி, ப்ளூக்கு ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி. அப்படி இருக்கும்போது இதை நம்ம தொடர்ந்து 1000 கெல்வின் கொடுக்கும்போது நமக்கு என்ன வருது, ரெட் கலரில் க்ளோ ஆகுது. அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஹீட் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு 4000 கெல்வினை ரீச் பண்ணும்போது அது ப்ளூ கலரில் கொடுக்குது. ஸோ அப்படி வரும்போது இது வந்து விசிபிள் ரீஜனை எமிட் பண்ணிகிட்ருக்கு. இதோட ஃப்ரீக்வன்சி இவ்வளவு, இதோட வேவ்லென்த் இவ்வளவுன்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இதில் வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாலிட் மெட்டல் சர்ஃபேஸை எடுத்துக்கிறாங்க. நம்ம போன பிளாக் பாடி ரேடியேஷன் படிக்கும்போது அது ஒரு அயன் ராட்னு கன்சிடர் பண்ணோம். இங்கேயும் நீங்கள் அயன் கூட எடுத்துக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சாலிட் மெட்டல் சர்ஃபேஸை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்டன் டெம்பரேச்சர் என்ன ஆகும், இட் எமிட்ஸ் ரேடியேஷனை அது எமிட் பண்ணும். ஓகேவா, ஆஃப்டர் சர்டன் டெம்பரேச்சர் இட் எமிட்ஸ் ரேடியேஷன். இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ரேடியேஷன் இருக்குல்லையா, இந்த ரேடியேஷன் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ ஸ்டடி பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும், கண்டினியூஸ் வேவ்ஸாக இருக்காது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்படி இருக்கும். நம்ம ஜென்ரலாக எப்படி போடுவோம், இப்படி போடுவோம் இல்லையா, அதே தான் பார்ட்டிக்கல் வேவ் நேச்சர் மாதிரி இப்படி லூஸாக இருக்கும். பட் பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரிஜிடாக இருக்குமோ அந்த மாதிரி இப்படி நெருக்கி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இங்கே எமிட் ஆகிற இந்த ரேடியேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த ரேடியேஷன் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இப்படி இருக்கிற மாதிரி இருக்காமல் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம விசிபிள் ரீஜியன், நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்த கேப் விட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒருவேளை இது கேப் இல்லாமல் இது கண்டினியூஸாக இருந்தால் அது என்ன ஆகும், வேவ் ஆயிடும். கண்டினியூஸாக இப்படி வேவ் மாதிரி ஆயிடும். பட் அப்படி இருக்காது. இது எப்படி இருக்கும், இதோட வேவ்லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் வேவ்லென்த்தாக இருக்கும். வேவ்லென்த்னா முதல்ல என்ன, இந்த க்ரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், க்ரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இப்படி அடுத்தடுத்து நெருக்கி இருக்கணும். ஓகேவா, ஸோ ஷார்ட் வேவ்லென்த். இது எப்படி இருக்குன்னா ஷார்ட் வேவ்லென்த். ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சினா என்ன, இப்படி இருக்கும். ஸோ ஷார்ட் வேவ்லென்த், ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை தான் ஸ்டடி பண்ணிவிட்டு எமிட் ஆகிற இந்த ரேடியேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் இதுக்கு பார்ட்டிக்கல், இது வந்து இதோட பார்ட்டிக்கல் நேச்சர் நமக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு வேவ் மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இதை நீங்கள் எடுத்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கும், விட்டு தான் இருக்கும். வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், அதோட வேவ்லென்த் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பார்ட்டிக்கல் கேரக்டர் தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இந்த தியரியை வந்து இது வந்து தியரி பார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கு டெரிவேஷன் பண்ணுறாங்க. அது வந்து உங்கள் சிலபஸில் இல்லை டெரிவேஷன். பட் டெரிவேஷன் முடிச்சதுக்கப்புறமா என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ, அதாவது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. இதில் ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.626 × 10⁻³ 34 ஜூல் பெர் செகண்ட். நான் மேலே எழுதுகிறேன். H is equal to 6.626 × 10⁻³ joules per second. ஓகேவா, இது ஹச்சோட வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஈங்கிறது எனர்ஜி, நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ டெரிவேஷனோட ரிசல்ட்டாக இதுதான் கொடுக்குறாங்க. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி முடிஞ்சுது, பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் முடிஞ்சுது. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா டியூவல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஒரு மேட்ரு எப்படி அதோட டியூவல் பிஹேவியரை பற்றி பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.